கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல் ஜெய்ப்பூரில் இன்னைக்கான மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தங்களோட இரண்டாவது வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் டாஸ் வின் பண்ணாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த ஜெய்ப்பூர் பிச்சு இருக்குல்லங்க, அது ரொம்ப ஸ்லோவான ஒரு பிச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 160 அவ்வளோ வந்துருச்சுனாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. முதல் மேட்ச் அங்கே நடந்தப்பையும் அந்த கேம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் விளையாடுறதுனால ஸ்கோர் எங்கேயோ போணுச்சு. அண்ட் இன்னைக்குமே அப்படிதான் நடந்துச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப போரா தான் இருந்தது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 5 ரன்ல அவுட், பட்லர் 11 ரன்ல அவுட், சாம்சன் 15 ரன்ல அவுட். முடிஞ்சிருச்சுப்பா கேம் அப்படின்னு நினைச்சப்பதான் ரியான் பராக், அஸ்வின் இவங்க 2 பேரும் நின்று ஆட ஆரம்பிச்சாங்க. பொறுமையா ஆடிட்டு போனாங்க, ரொம்ப பொறுமையா ஸ்கோர் எடுத்துட்டு போனாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 150 அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கேம் அவங்களோட பவுலிங்கை வச்சு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். எஸ், ஒரு இடத்துல ஆக்சலரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஆஷனை ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா முறையா 3 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் த்ரூ ஜோரல், ரியான் பராக் 2 பேரும் கேமை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. குறிப்பா வந்து ரியான் பராக்கோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் தான் இந்த கேமை டோட்டலாவே திருப்பிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், அடிச்சாருங்க ஒரு அடி. 45 பால்ல 84 ரன்னு, 7 4 6 6 அப்படின்னு சொல்லிட்டு தும்சம் பண்ணிட்டாரு. நீங்க ஆண்ட்ரிக் நாக்கியாவா இருங்க, இல்ல முகேஷ் குமாரா இருங்க, இல்ல கலீல் அகமதா இருங்க, நீங்க யாரா வேணா இருங்க, உங்களை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா விளையாண்டாரு. எனக்கு அவர் விளையாடுறது எப்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எஸ், நம்மளோட கிரிக்ஸிப் வியூவர்ஸ் தொடர்ந்து ஒரு 6-7 மாசமா என்னோட வீடியோஸை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஆளா இருந்தா, நான் ஒரு 3-4 வீடியோ போட்டிருந்தேன் ரியான் பராக் பத்தி. நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் ஐபிஎல் அவரோட ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கல்விலாம் ஊத்திருந்தீங்க, அவெல்லாம் ஒரு கிரிக்கெட்டரா அப்படின்ட்டு. அகைன் நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த பையன் இந்த வருஷம் வேற மாதிரி ஆட போறா, எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், அது இந்த ஒரு வருஷமா அவருக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய நான் அவரை பேக் பண்ணி பேசியிருந்தேன். எஸ், அது எல்லாத்துக்குமே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவன் தோ செமையான ஒரு பிளேயருங்க அவர். எஸ், அவரை பத்தி தனியா ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன், அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? என்ன மேட்ரு அப்படின்னா, ஸ்கோரை வந்து அப் பண்ணிட்டாரு. 150 160 வந்தா போதும்னு நினைச்சிருப்பாங்க ராஜஸ்தான். ஆனா ஸ்கோர் 185க்கு போனதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 பால்ஸ் பொறுமையா ஆனாரு. ஆனா அடுத்து ஒரு 15 பால் இருக்கு பாத்தீங்களா, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ எகிரிருச்சு. அப்படியே வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாருங்க. சின்ன பையன் ரொம்ப நல்லா ஆடிட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஸ்கோர் வந்து 20 ஓவருக்கு 185 ஆயிருச்சு. 186ங்கிறது பெரிய டார்கெட். அண்ட் டெல்லியில வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவா பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இல்ல. எப்படி ஆட போறாங்கன்னு நினைச்சேன். டேவிட் வார்னருக்கு இன்னைக்கு கேம் மாட்டிக்கிடுச்சு. அவர் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. எஸ், அவரோட ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேட்சை 49 ரன் இருக்கிறப்ப சந்தீப் சர்மா ஆவேஸ் கானோட பவுலிங்ல பிடிச்சாரு. அங்கதான் கேம் மொமெண்டமே மாறுனுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மிச் மார்ஸ் 12 பால்ல 23, அவர் டப்பு அடிப்பாரு, அவுட் ஆயிடுவாரு. அதே மாதிரி தான் வார்னர் நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தாருல, அவரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கேம் டோட்டலா திரும்பிடுச்சுங்க. ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இன்னும் அந்த பழைய டச் வரல, ட்ரை பண்றாரு, இன்னும் அந்த பழைய டச் வரல. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கடைசியில கொஞ்சம் கொடுத்தாரு ஒரு ஹோப்பு. ஆனா வந்து ராஜஸ்தான் பவுலர்ஸ் ரொம்ப ட்ரிக்கியா பவுலிங் போட்டுட்டாங்க. எஸ், குறிப்பா வந்து ஆவேஷ் கானோட கடைசி ஓவரா இருக்கட்டும், சந்தீப் சர்மாவோட அதுக்கு முன்னாடி ஓவரா இருக்கட்டும், இடையில அஸ்வின் ஒரு ஓவர் போட்டாரு. அந்த ஓவர்ல 2 6 போனாலும் அங்க ஒரு நல்ல ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணாரு. ராஜஸ்தானோட பவுலர்ஸ் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டாங்க. அண்ட் யுஸ்வேந்திர சகால் தி மேன். எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, வேற மாதிரி பவுலிங். அண்ட் நாண்ட்ரே பர்கர் அவர் ஒரு 3 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ராஜஸ்தானோட சில மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாண்ட்ரே பர்கரை கரெக்டா யூஸ் பண்ணதா இருக்கட்டும், பவர் பிளேல அந்த 6 ஓவருமே 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு போட்டாங்க. அஸ்வினை ப்ரொமோட் பண்ணதா இருக்கட்டும் பேட்டிங்ல, அண்ட் கரெக்டா யுஸ்வேந்திர சகலை எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், சந்தீப் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்ததா இருக்கட்டும், கேப்டன்சியா ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் ஒரு சில ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த இயர்லி விக்கெட்ஸ் நிறைய விழுந்து கேம் எங்கிட்டும் மாறி இருக்கும். என்னமோங்க 12 ரன் வித்தியாசத்துல சூப்பரான ஒரு வெற்றியை நம்மளோட சஞ்சுமல் பாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைஞ்சிட்டாங்க. எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் ராஜஸ்தான் ஜெயிக்கிறப்போ இருக்கும். ஏன்னா என்னோட நிறைய ஃபேவரேட்ஸ் அங்கே இருக்காங்க. லைக் ஒரு சஞ்சு சாம்சன், ரவிச்சந்திரன் அஸ்வின், அண்ட் நம்மளோட ராஜாமணி அண்ணன், எல்லாருமே அது மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எனக்கு எஸ்எஸ்வி பிடிக்கும், ரியான் பராக் பிடிக்கும், ஜாஸ் பட்லர் பிடிக்கும், ட்ரெண்ட் போல்ட் பிடிக்கும், அண்ட் ஆண்ட்ரே பர்கர் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா அந்த டெஸ்ட் மேட்ச்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். எஸ், நிறைய பேர் இருக்கிறதுனால என்னோட செகண்ட் ஃபேவரட் டீம் அதுதான். ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஒரு வேற லெவல் வெற்றி. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரியான் பராக் தான் வாங்கினாரு. ரியான் பராக்கை பேக் பண்ணாங்க 2019லேருந்து. அதுக்கு ஒரு சரியான ஒரு பிளேயரா உருவெடுத்து நிற்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ்,
ஹோப்ஃபுல்லி இதை கன்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இந்த ராஜஸ்தான் விஸ் ஆர்ஆர் மேட்ச் பற்றி, சாரி ராஜஸ்தான் விஸ் டிசி மேட்ச் பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.